அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, இந்த ஃபெங்கல்ங்கிற புயல் அதீதமான மழை பொழிவுகளை கொடுத்துருக்கு. வருமா வராதா அப்படின்னு போக்கு காட்டி எல்லாரும் ஒரு திணறும்படியாக ஒரு மாயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனால் இன்னும் விட்டப்பாடு இல்லை. இன்னும் நிறையா மழைப்பொழிவை கொடுக்குற மாதிரி அடுத்த 2 நாளைக்கும் போகும். இந்த மழை அழிவுகளை பற்றி வீடியோ நான் முன்னாடி இருந்து சொல்லிக்கிட்டே வர்றேன். அதாவது குறிப்பாக நீலகிரி, வால்பாறை, மூணாறு, கேரளா இந்த பக்கமெல்லாம் அதீதமான கனமழை பெய்யும், நிலச்சரிவு அபாயங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். மே மாதம் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி குரோதி வருட பஞ்சாங்கத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை, பாண்டிச்சேரி, கடலூர் இந்த மாவட்டங்களில் அதீதமான கனமழை மழைப்பொழிவுகள் இருக்கும், பார்த்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். போன வருடம் ராகுகேது பயிற்சியிலையும் மழையால் தான் அதிகமான பிரச்சனைகளை சென்னை சந்திக்கும். போன வருடம் எப்படி அதீதமாக ஒரு மழைப்பொழிவுகளில் பிரச்சனை வந்ததோ அதே மாதிரி தான் சந்திக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் வந்திருக்கு. நான் பேசின வீடியோக்களை நான் நிறையா போட முடியாது. ஏன்னா நிறையா ஒரு 6-7 வீடியோவில் அதை பற்றி பேசியிருப்பேன். ஒரு ஷார்ட்டாக ஒரு 2 வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்கிறேன், அதை பாருங்கள். குறிப்பாக கடலூர், பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் சென்னை, ஏதாவது அதிகமான வெள்ளங்களால் அழிவுகள் ஏற்படுறது, பெரும் சூறாவளிகள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். வெள்ள சேதங்கள், அதாவது அதீதமான புயல் காரணமாக வெள்ள சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இங்கே நீலகிரி, வால்பாறை, மூணாறு இந்த இடங்கள், அதில் குறிப்பாக நீலகிரி இந்த மாதிரி இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு, இதை நாம் குரோதி வருட பஞ்சாங்கத்திலையும் கொடுத்துக்கிறேன். நிலச்சரிவு ஏற்பட்டு, ஏன்னா இந்த ரிஷபம் அது இந்த பகுதி தான் சார்ந்திருக்குது, நீலகிரி பகுதி தான் சாருது. அப்போது இங்கே ஒரு தேவையில்லாத அசம்பாவிதங்கள், நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கே ஒரு பலிகள் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது வால்பாறை, மூணாருக்கும் வர்றக்கு நிலச்சரிவு அபாயங்கள் இருக்குது. குறிப்பாக நீலகிரிக்கு இந்த வருடம் மிக மிக நானும் ரெட் அலர்ட்டாகவே சொல்கிறோம், ஜோட ரீதியாக இருக்கும். இதை பொறுத்திருந்து கவனிப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் கவனமாகத்தான் இருக்கிறோம். குறிப்பாக சென்னை, கடலூர் இந்த பகுதிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய. வேதாரண்யம் குறிப்பாக என்னோட கணக்கு சொல்கிறேன். வேதாரண்யம், இந்த நாகப்பட்டினம் சைடு, இதுவும் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக. கடும் கனமழையை சந்திக்கக்கூடிய, அழிவுகளை அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. அதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் சொன்ன அந்த ட்ராக் கரெக்டாக தான் வந்திருக்கு. சரி, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக அழிவு கிரகங்கள்னு சிலதெல்லாம் உருவாக்கி வச்சுக்கிறோம் ஜோடத்துலேயே. அதில் குறிப்பாக இந்த ராகுங்கிற கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, இது நீர் ராசிக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக நீரால் பிரச்சனைகள் வரும். அது இந்த மாதிரி தான் கடல் சீற்றங்கள் அதிகமாக வர்றது, கடல் நீர் உள்ளே போகிறது, சூறாவளி, அதீதமான வெள்ளம், கனமழை, நிலச்சரிவு, இதெல்லாம். இது நீர் ராசி அப்படிங்கிறது மீனம் நீர் ராசி, கடகம் நீர் ராசி, விருச்சிகம் நீர் ராசி. நீங்கள் கவனிச்சா தெரியும், இந்த புயல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சந்திரன் இன்னைக்கு நம்ம பேசுகிறப்ப தான் சந்திரன் உள்ளே தான் இருக்கார். நேற்றும் சந்திரன் இங்கே தான் இருக்கார். நானும் பார்த்துட்டேன். அதிகமாக ஒரு கனமழை இதெல்லாம் பெய்யும் பொழுது இந்த சந்திரன் மீனம், கடகம், விருச்சிகத்துக்குள்ளே சஞ்சரிச்சுக்கிட்டே வர்றார். என்னதான் இவங்க சொன்னாலும் கரெக்டாக இந்த இடத்துக்குள்ளேயே தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ நேற்று, இன்னைக்கு, நாளை அப்படிங்கிறதும் இப்போ கரெக்டாக அந்த விருச்சிக ராசி கரெக்டாக சூரியனும் எப்பவுமே இது கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம், சரிங்களா இல்லையா? கார்த்திகை மாதம் அடைமழை காலம் அப்படிங்கிறது கணக்கு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சூரியன் இது நீர் ராசிக்குள்ள சூரியன் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறப்போ அதீதமான மழை வரும் அப்படிங்கிறத ஒரு கணக்கு இருக்குது. இது ஜோதிடத்திலேயே கரெக்டாக அது மேட்ச் ஆகும், உங்களுக்கே புரியும். இது மேஷங்கிறது நெருப்பு ராசி. பார்த்தீங்கன்னா இது சித்திரை மாதம். சூரியன் இங்கே உச்சமாகிறார் பாருங்க. நெருப்பு ராசிக்குள்ளே சூரியன் வரும்போது நமக்கு அக்னி நட்சத்திர கழுவு அப்படின்னா உங்களுக்கு சித்திரை மாதம் அதீதமான சூடு. அதே சூரியன் செவ்வாய் வீட்டில் இங்கே கார்த்திகை மாதம் இங்கே வரும்போது இது நீர் ராசி. இங்கே என்ன ஆகுது, அப்படியே அதிகமான ஒரு மழைப்பொழிவு இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்குது. அப்போ நெருப்பு ராசியாக இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி, நீர் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி, சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் மாறுபடுது, நீங்களே புரிஞ்சுக்குங்க. செவ்வாவோட வீடு தான். அப்போ நீர் ராசிக்குள்ளே ராகு இருப்பது நீங்கள் நல்லா கவனிங்க. கடகத்தில் செவ்வாய், இது நீர் ராசி தான், இதுவும் இங்கே சம்மந்தப்படுது. அப்போது கரெக்டாக கன்ஜெக்ட் ஆகுது. சூரியன், புதன், சந்திரன், ராகு,
செவ்வாய் 5 கோள்கள். நாம் வந்து தமிழ்நாடு கடகத்தை அடிப்படையாக வச்சு செயல்படும். அதே மாதிரி சென்னை அப்படிங்கிறது ரிஷப ராசிக்குள் இருக்கக்கூடிய பகுதிகளாக எடுத்துக்கணும். அப்போ சென்னை இதுக்குள்ளே வருது, சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ இந்த இந்த கணக்கு, அதே மாதிரி இது கேரளாவுடைய கணக்கும் சரி, நீலகிரி கணக்கும் சரி, எல்லாமே இந்த ரிஷபத்தை அடிப்படையாக வச்சு போயிட்டுருக்கும். அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், இன்னுமே மழையெல்லாம் இப்போ உள்ளே வரும் பொழுது நான் முதல்ல சொன்னதே திரும்பவும் சொல்கிறேன். அதாவது நீலகிரி மாவட்டம், கோவை நிலச்சரிவு அபாயங்கள் இருக்குது. அப்படியே கேரளாவுக்குள்ளே போச்சனால கேரளாவுலேயும் கனமழை அபாயங்கள் அடுத்தது இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். அடுத்த 2 வாரமும் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். நம்ம வந்து டிசம்பர் மாதத்தை வந்து நம்ம குறைவாக இட போட வேண்டாம். இதோட முடிஞ்சுது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. திரும்பவும் அதை கொடுக்கத்தான் பார்க்கும். அதனால் இந்த சேர்க்கைகளை வந்து இப்போ சந்திரன் போயிடுவார். அப்படி பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா ராகு கிட்ட திரும்ப மீட் ஆவார், கடகத்துக்கு திரும்ப வருவார். அப்போ நீர்ராசிக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல மீட் ஆகிறப்போ நிச்சயமாக வந்துடுது. அப்போ அதீதமான கனமழையை கரெக்டாக இந்த சேர்க்கை வரும்பொழுது நானும் பார்த்துட்டே கொடுத்துட்டே இருக்கு. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், இயற்கையை மீறி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நாம் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். குரோதி வருட பஞ்சாங்கம், இப்போ நீங்கள் இந்த இதுலேயே பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்லைட்லேயே நான் சொல்லியிருப்பேன். குரோதி வருட பஞ்சாங்கத்துலேயும் வந்து பஞ்சாங்கத்துலேயும் இதை சொல்லிக்கிறாங்க. நம்ம யாரும் அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு குறிப்பாக வந்து மழை அப்படிங்கிற அபாயங்களை இந்த வருடம் அதிகமான சூறாவளி, அதிகமாக பிரச்சனைகள்லாம் வரும். குறிப்பாக புதுச்சேரி, பாண்டிச்சேரி பக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்திருக்கு. இது கடலூர், கள்ளக்குறிச்சி. கடலூர்னாவே அது கள்ளக்குறிச்சி அப்படியே சேர்ந்தது தான். அங்கேயும் மழை விட்டப்பாடு இல்லை. அதுக்கப்புறம் சென்னை, அங்கேயும் விட்டப்பாடு இல்லை. இனி அடுத்தது நம்ம எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவோம்னா, அதெல்லாம் தாண்டி வந்துருச்சு. மழையில் எல்லாம் நிரம்பி வழிஞ்சிரும். இனிமேல் தான் சேதத்தையே மதிப்பிட முடியும். நீங்கள் வேணால் பாருங்கள், மழையால் அழிவு. மழை பெய்யுது, எல்லா பக்கம் பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அழிவு அப்படிங்கிற விஷயத்தை இந்த 3 இடத்துக்கு உருவாக்கியே ஆகுது. சென்னை, அதுக்கப்புறம் கடலூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சுற்றி இருக்கிறத எடுத்துக்கங்க, விழுப்புரம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், இது எல்லாமே. இப்போது இது எல்லாமே ஒரு கன்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த பார்டரில் ஏன் அது கன்ஜெக்ட் ஆகுது, அது தொடர்பு வருது அப்படின்னா, இயல்பாகவே இந்த கடகம்ங்கிறதே நீர் ராசி. அதாவது நம்ம தமிழ்நாடுங்கிறதே நீர் ராசிக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அப்போ நமக்கு அழிவுகள் அப்படிங்கிறது வேறு பக்கம் இருந்து வர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அழிவுகள் வரும், சரிங்களா? நமக்கான அழிவுகள் அப்படிங்கிறது, சேதங்கள் அப்படிங்கிறது மழை புயலால் தான் வரும் அப்படிங்கிறது இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே அப்படித்தான். புரியுதுங்களா இல்லையா? அப்போ புரிஞ்சுக்கணும். அப்போ கடகத்துக்கு அப்போ அவ்வளோ சரியாக இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த பல புயல்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த 3 ராசிகளும் கன்ஜெக்ட் ஆகுது. இது போக முக்கியமான என்ன அப்படின்னா சுக்கிரன், இவரையும் சேர்த்திக்கணும். ஏன்னா மலைக்கோள் அப்படிங்கிறது 2 பேர் இருக்கு கணக்கு. சந்திரன், சுக்கிரன் தான் மலைக்கோள். இது வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடத்துக்குள்ளேயும் இந்த 2 பேர் தான் சொல்லுவாங்க. சூரியன், செவ்வாய் நெருப்புக்கோள்களாக பார்க்கப்படுது. அப்போ இந்த சுக்கிரனுடைய கன்ஜெக்டும் சில டைமில் என்ன ஆகுது, சந்திரன் இல்லைன்னா அந்த இடத்துல சுக்கிரன் சம்மந்தப்பட்டுருவார். இந்த 3 ட்ரியாங்கிள்லையும் நமக்கு முன்னாடி. அப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த புயல் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த கன்ஜெக்ட் கண்டிப்பாக வரும். இதில் சுக்கிரன், சந்திரனுடைய கணக்கு, அதே மாதிரி அழிவுக்கோள்கள் ராகு, கேது, சனி, இந்த அழிவுக்கோள்கள் இந்த 3ல் ஏதாவது கன்ஜெக்ட் ஆகும். நீங்கள் எல்லா ஃப்ளட்டும் எடுத்து பாருங்கள். ரொம்ப அதாவது அதுக்காக ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு நார்மலாக நடக்கிறது இல்லை, அழிவாக நடக்கக்கூடிய விஷயங்களாக எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதை கன்ஜெக்ட் ஆகணும். அப்போது சந்திரன், சுக்கிரனை மெயினாக பார்த்துக்கணும், அழிவுக்கோள்களை கணக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த 3 ராசிகளையும் நம்ம கணக்கெடுத்தோம்னா ஓரளவுக்கு விட தெரியும். இது போக நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் ரொம்ப சுலபமாக கொடுத்துக்கிட்டேன். ஆனால் நம்ம கடந்த ஒரு 60-70 வருடங்களாக என்னென்ன பெரிய பெரிய மலைகள்லாம் பெஞ்சு எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, எவ்வளோ புயல் வந்து இறந்து போய்க்கிறாங்க, தனுஷ்கோடியில் நடந்த விஷயங்க எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறோம். ஆனால் இது நிறைய இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லிட்டோம். அதனால் இந்த வீடியோவில் அதை பற்றி பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுக்கலை. ஏன்னா பழைய வீடியோ பார்த்தவங்க வந்து அதுங்க புரிஞ்சுக்குப்பீங்க. அதனால் கொஞ்சம் அடுத்து வரக்கூடிய 4-5 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார் அப்படின்னா குறிப்பாக நீலகிரி, கோவை, மேட்டுப்பாளையம், இந்த பக்கம் இந்த கொங்கு சம்மந்தப்பட்ட ஏரியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நிலச்சரிவு அபாயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அதான் வந்து இருக்குது இந்த நீலகிரிக்கு. கொஞ்சம் பார்த்துக்கணும். அதை தாண்டி அப்படியே உள்ளே போச்சு அப்படின்னா திரும்பவும் வயநாடு, அப்படியே கேரளா அந்த பக்கம் அதுவும் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு, அதாவது கனமழை, திரும்பவும் அங்கே அதிகமான மழை, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் பாதிக்கப்படுறதுக்கும் இருக்குது. அதனால் அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள் மிக கவனமாக நாம் இருக்கணும். அதுதான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன்.
கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி. நமசிவாயம். ராமர் பாதம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் நான் வர்றேன். இப்போது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த இடமாக இது பார்க்கப்படுது. இது வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த இடமெல்லாம் முழு ஃபாரஸ்ட்டு, கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட்டு தான். எது வேணாலும் வரலாம். இது வந்து சிவன் கோவிலாக கவிச்சிக்கிறாங்க. நாகரை உள்ளே வச்சுருக்கிறாங்க. நாகதேவாய நமஹ, நாகதேவாய நமஹ, நாகதேவாய நமஹ. பேசுகிறதே கொஞ்சம் லோவாக தான் இருக்கும், இருந்தாலும் வேல்யூம் அதிகம் பண்ணி கேட்டுக்குங்க. ஒரு ஃபுல் திக் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் தான் இப்போ நான் இருக்கிறேன்.